ராஜயோகம் தருபவர். கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசநல்லூர் சிவயோகிநாதர் கோயிலில் உள்ள சதுர்கால பைரவர்களை தரிசித்தால் ராஜயோகம் உண்டாகும். பிரம்மாவின் மகனான விஷ்ணு சர்மா தன் 6 சகோதரர்களுடன் சிவனை நோக்கி தவமிருந்தார். மறைந்த சிவன் அவர்களை 7 ஜோதிகளாக மாற்றி தன்னுடன் ஐக்கியப்படுத்தினார். அவரே இங்கு சிவயோகிநாதர் என்னும் பெயரில் சுயம்புவாக அருள் புரிகிறார். பிறருக்கு தீங்கு செய்த பாவி ஒருவன் மரண பயத்தால் வருந்தினான். பாவத்திற்கு பரிகாரமாக சிவயோகிநாதரை சரணடைந்தான். மனமிறங்கிய சிவன் அவனுக்கு உதவி புரியுமாறு நந்திக்கு கட்டளையிட்டார். உடனே நந்தி தனது தலையை திருப்பி அவனை பார்க்க பாவம் நீங்கியது. இதனால் இங்கு வாசலை பார்க்கும் நிலையில் நந்தி உள்ளது. சௌந்தர்ய நாயகி அம்மன் தெற்கு நோக்கி அருள்கிறாள். அகத்தியர் ஜடாயு வழிபட்ட தலம் இது. கேரள மன்னர் ஒருவர் ஆசையால் பாவ செயல்களில் ஈடுபட்டார். ஒருமுறை மன்னரை காண வந்த துறவியின் உபதேசத்தால் மனம் திருந்தினார். திருவிசநல்லூரின் மகிமையை கேள்விப்பட்ட மன்னர் பாவம் தீர காவிரியில் நீராடி சிவயோகிநாதரை தரிசித்தார். பெண்ணாசையால் பாவம் செய்தவர்கள் இங்கு வழிபடுவது நல்லது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்திற்குரியவர்களான ஞானகால பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர், உன்மத்த பைரவர், யோக பைரவர் என்னும் சதுர்கால பைரவர்கள் இங்குள்ளனர். கல்வியில் மேம்பட ஞானகால பைரவரையும், கடன் பிரச்சனை தீர சொர்ண ஆகர்ஷண பைரவரையும், பதவி உயர்வு பெற உன்மத்த பைரவரையும், உடல் நலம் பேச்சு திறனில் சிறக்க யோக பைரவரையும் வழிபடுகின்றனர். ஞாயிறு தோறும் ராகு காலத்தில் வழிபட்டால் கிரகதோஷம் நீங்கும். ரிஷப ராசியினரின் பரிகார தலம் இது. 700 ஆண்டுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் உள்ளது. இங்கு வாழ்ந்த மகான் ஸ்ரீதர ஐயாவாளுக்கு கார்த்திகை மாத அமாவாசை என்று சிறப்பு பூஜை நடக்கிறது.